ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சத்யா ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவிழா காலங்களில் சாமிக்கு முளைப்பாரி போடுறது வழக்கங்க. அந்த முளைப்பாரி எந்த மாதிரி போடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா முளைப்பாரி கூடைகளில் போடுவாங்க. முளைப்பாரி போடுறதுக்குன்னே சின்னதாக கூடை இருக்கும். இப்போயும் பார்த்திங்கன்னா அந்த கூடை இருக்குது. நான் கூடை எடுத்துக்காமல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்பு 2 எடுத்திருக்கேன். அதில் தண்ணி எக்ஸ்ட்ரா உள்ளது ட்ரைன் ஆகிறதுக்காக அடியில் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அடுத்ததாக முளைப்பாரிக்கு மண் கலவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். மண் செம்மண் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா நம்மளுக்கு வீடுகளில் கிடைக்கக்கூடிய மண் நார்மலாக இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துக்கலாம். அது கூட நம்மளுக்கு எரு தேவைப்படுதுங்க. மாட்டோட சாணம் இருக்குது இல்லைங்களா, அது காஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா, அந்த எரு நம்மளுக்கு தேவைப்படுது. இப்போ நான் இதில் எருவும் எடுத்திருக்கேன், மண்ணும் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மண்ணும் எருவும் நான் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மண் கலவையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கல்லெல்லாம் நான் எடுத்துடுறேன். சின்ன சின்ன கல் இருந்தால் கூட ஓகே, பட் பெரிய கல் வேண்டாம். அதை நான் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போ நான் அந்த பவுலில் அந்த பிளாஸ்டிக் பவுலில் நான் நிரப்பிக்கிறேன். நம்ம பவுலில் மண்ணை நிரப்பும் போது முழுசாக நிரப்பிடக்கூடாது. 3/4 பாகம்தான் நம்ம நிரப்பணும். இப்போ 2 பவுல்லையும் இந்த அளவுக்கு நான் மண்ணெல்லாம் நிரப்பிட்டேன். இப்போ மண் கொஞ்சம் ஈரப்படுத்திக்கலாம். தண்ணி இந்த மாதிரி 2 பவுல்லையும் நிரப்பி இருக்கிற மண்ணில் இந்த மாதிரி நான் தண்ணி தெளித்து மண்ணை ஈரப்படுத்தி வச்சிடுறேன். நீங்கள் ஈர மண்ணாகவே எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈரப்படுத்த வேண்டியதில்லை. நான் எடுத்துருக்கிறது கொஞ்சம் வர மண், அதனால தான் நான் இப்படி ஈரப்படுத்திக்கிறேன். அடுத்ததாக விதைகளை இப்போ நம்ம தூவிடலாம். இப்போது நான் நேற்று நைட்டே விதைகளெல்லாம் எடுத்து நான் ஊற வச்சிட்டேன். என்ன விதைகள் போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது சாமிக்காக நம்ம எடுத்துகிட்டு போகிற முளைப்பாரி இல்லைங்களா, அதனால் நவதானியம் கண்டிப்பாக நம்ம போட்டிருக்கணும். நம்ம பூஜா ஸ்டோரில் போயிட்டு எள் இல்லாத நவதானியம்னு சொல்லி கேட்டு வாங்கணும். எள் இல்லாத நவதானியம் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு அது கூடவே நான் பச்சை பயிரும் காராமணியும் கொஞ்சம் அதிக அளவில் நான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே முன்னாடி நாள் நைட்டே ஊற போட்டு வச்சாச்சு. இப்போது அடுத்த நாள் தான் நான் இதை எடுத்து இந்த மாதிரி மண்ணில் விதைக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மண் கலவையில் இந்த ஊற வச்ச விதைகளை இந்த மாதிரி தூவி நல்லா பரப்பி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அடர்த்தியாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு முளைப்பாரி பார்க்குறதுக்கு வளர்ந்து வரும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு விதைகள் எடுத்து நல்லா அடர்த்தியாக மண்ணே தெரியாத அளவுக்கு நான் நல்லா பரப்பி விட்டுக்கிறேன். ஏன் பச்சை பயிறு காராமணியெல்லாம் சேர்த்தணும், எல்லாமே நவதானியமாகவே போட்டுடலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த பச்சை பயிறு காராமணியோட இலைகள் கொஞ்சம் நல்லா படர்ந்து அகலமாக இருக்கிறதுனால முளைப்பாரி வளர்ந்து வந்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால் சாங்கியத்துக்கு கொஞ்சமாக ஒரு பாக்கெட் அளவுக்கு நவதானியம் சேர்த்துட்டு மீதி உள்ளது எல்லாமே நம்ம கொஞ்சம் காராமணியும் பச்சை பயிரும் ஊற வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு அடர்த்தியாக நான் இப்போ விதைகளை நான் பரப்பி விட்டுட்டேன். அடுத்ததாக இது மேலே கொஞ்சமாக மண்ணை தூவி விட்டுக்கலாம். ரொம்ப அடர்த்தியான அளவுக்கு மண்ணை நீங்கள் தூவிடாதீங்க. சும்மா லைட்டாக மண்ணை தூவினா போதும். இந்த விதைகள் லைட்டாக கவர் ஆகிற மாதிரி மண்ணை தூவினா போதும். ரொம்ப அடர்த்தியாக மண்ணை தூவிட்டீங்க அப்படின்னா விதைகள் முளைச்சி வெளியில் வரத்துக்கு ரொம்ப சிரமப்படும், ரொம்ப நாள் எடுத்துக்கும். அதனால் லைட்டாக மண்ணை தூவினா போதும். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு மண்ணை மேலே தூவியிருக்கேன். விதைகள் லைட்டாக தான் கவர் ஆகிருக்கு. இப்போது இது மேலே கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். இதே போல் நான் இன்னொரு பவுல்லையும் நான் விதைகளை பரப்பி இந்த மாதிரி கொஞ்சமாக மண் தூவி தண்ணி தெளித்து எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு 2 பவுலில் விதைகள் போட்டது போக மீதியும் இன்னும் கொஞ்சம் விதைகள் இருந்தது. அதனால் நான் அதை குட்டி குட்டி இந்த டீ குடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த கப்பு, யூஸ் அண்ட் த்ரோ கப்பு, அதுலேயும் மண்ணை நான் ஃபில் பண்ணி அதுக்குள்ளாரையும் விதைகளை போட்டு வச்சுருக்கேன்.
இப்போ 2 பவுல்லையும் விதைகளை நிரப்பியாச்சு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பரால் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். லைட்டாக காற்று போகிற மாதிரி இருக்கணும். ரொம்பவும் வந்து காற்றே இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டாம். ஓரளவுக்கு காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து விதைகள் வந்து நல்லா முளைச்சி வரும். இதை நான் அப்படியே கொண்டு போய் சாமி ரூமில் வச்சிட்றேன். அடுத்த நாள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முன்னாடி நாள் காலையில் ஒரு 11 மணி போல் நான் விதைகளை வந்து போட்டு இந்த மாதிரி ரூம்குள்ளார வச்சு மூடி வச்சுருந்தேன். இப்போது அடுத்த நாள் காலையில் ஒரு 8 மணி போல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு விதைகள் வந்து நல்லா முளைப்பு விட்டுருக்கு. மண்ணும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஈரப்பதமாகவே தான் இருக்குது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் பேப்பர் கப்பில் போட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் இது. அதுவும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வந்து முளைப்பு விட்டுருக்கு. இப்போது இதை வந்து நம்ம வெயிலில் கொண்டு போய் வைக்க போகிறோம். வெயில் அப்படின்னோடனே ரொம்ப வந்து சூடாக இருக்கக்கூடிய வெயிலில் வச்சிடாதீங்க. நல்லா ஒரு காலையில் 8 மணிக்குள்ளார வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இளம் வெயிலில் வந்து கொண்டு போய் நம்ம இப்போ வைக்க போகிறோம். அதுவும் வந்து ரொம்ப நேரமும் வந்து வெயிலில் வச்சிடக்கூடாது. ஒரு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் அளவுக்கு வச்சா போதும். ரொம்ப சூடான வெயிலில் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த முளைப்பு வந்து அந்த வெளியில் வந்திருக்கு இல்லைங்களா, அந்த வேர் அதெல்லாம் வந்து ரொம்பவே கருகிடும். அதனால் ஒரு இளம் வெயிலில் வந்து வச்சா போதும். வெயில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். நல்லா வந்து கிளைமேட் டல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி இருந்தாவே போதும். ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய வெயிலில் வந்து வச்சிடாதீங்க. இப்போ நான் 3மே வந்து கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம முன்னாடி நாள் வந்து முளைப்பாரி போட்டோம். இது வந்து அடுத்த நாள் இல்லைங்களா, இதை வந்து நம்ம முதல் நாளாக எடுத்துக்கலாம். அதாவது முளைப்பு வந்து முதல் நாளாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த வீடியோவை ரொம்ப ஷார்ட்டாக பண்ணியிருக்கலாம். பட் ஒரு சிலருக்கு வந்து தெரியாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நான் எலாபரேட்டாகவே பண்ணியிருக்கேன். முதல் நாளே பார்த்தீங்கன்னா அந்த பவுலோட சைட்லலாம் பாருங்கள், வேர் வந்து எந்த அளவுக்கு அடியில் முளைச்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், 2வது நாள் வந்துட்டு மோரோவர் எல்லா விதைகளும் வந்து ஓரளவுக்கு வந்து முளைச்சி வந்துருச்சு. இலைகளும் வந்து லைட்டாக வந்து வளர ஆரம்பிச்சிடுச்சு. இதையும் அதே போல் இளம் வெயிலில் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். வச்சு ஒரு மணி நேரம் போல் வந்து வச்சுருக்கலாம். அதுக்கப்புறமா எடுத்து கொஞ்சம் நிழலாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கலாம். நேற்றை விட இன்றைக்கி பாருங்கள், வேரெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஆழமாக இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைடில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி பாருங்கள், 3வது நாள் ஆகிடுச்சு. 3வது நாள் வந்து இலைகளெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. நல்லா க்ரீனிஷாக வந்திருக்கு. இனிமேல் வந்து முளைப்பாரியை நல்லா காற்றோட்டமான இடத்துல, ரொம்ப வெயிலும் இல்லாமல் ரொம்ப நிழலும் இல்லாமல் இடத்துல வந்து நீங்கள் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நிழலில் வச்சுக்கலாம். மாறி மாறி கூட நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது 4வது நாள் எந்த அளவுக்கு இலைகளெல்லாம் நல்லா வெளியில் முளைச்சி வந்துருச்சு. நல்லா வந்து படர்ந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். முளைப்பாரிக்கு வந்து அதிகமாக வந்து தண்ணி ஊற்றிட வேண்டாம். நல்லா தெளித்து மட்டும் விடுங்க. அதிகம் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா வேர்கள் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். வேர்கள் பாருங்கள் ரொம்ப நீளமாக வந்து வளர்ந்துருச்சு. விதைகள் வந்து நம்ம எந்த அளவுக்கு அடர்த்தியாக போடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வளரக்கூடிய செடிகளும் வந்து பார்க்க அழகாக சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 4வது நாள் சாயந்தரம் எடுத்த வீடியோ. காலையில் இருந்த அந்த வளர்ச்சிக்கும் சாயந்தரம் உள்ள வளர்ச்சிக்குமே பாருங்கள் எந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. காலையிலையும் சாயந்தரமும் கொஞ்சம் கொஞ்சம் தெளித்து விட்டால் போதும். இது வந்துட்டு முளைப்பாரியோட 5வது நாள் வளர்ச்சி. பாருங்கள், பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கோயில்களுக்கு சாமிக்கு எடுத்துகிட்டு போனாலும் சரி, இல்லை வீட்டில் நம்ம ஏதாவது வந்து பூஜை செய்கிறோம் அதுக்காக நம்ம வந்து முளைப்பாரி போட்டிருந்தாலும் சரி, ரொம்ப அழகாக வந்து இதை நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து இது வரலட்சுமி பூஜைக்காக தான் நான் வந்து முளைப்பாரி போட்டிருந்தேன். ஏற்கனவே வந்து நான் வரலட்சுமி பூஜையோட அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். முளைப்பாரி வந்து விதைச்சி அந்த விதைகள் வந்து முளைச்சி வர வரைக்கும் நம்ம நிழலில் வச்சுருக்கலாங்க. முளைச்சி வந்ததுக்கப்புறம் நம்ம காலையிலையும் சாயந்தரமும் பார்த்திங்கன்னா வெயிலில் வச்சு நம்ம எடுக்கணும். பாருங்கள், அந்த மாதிரி தான் நான் வச்சு எடுத்தேன். எந்த அளவுக்கு பச்சை பசேல்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் இல்லைங்களா, வரலட்சுமி பூஜைக்காக தான் வந்து நான் முளைப்பாரி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. நாங்கள் எப்போயுமே வரலட்சுமி பூஜை பண்ணும்போது முளைப்பாரியும் போடுறது எங்களோட குடும்ப வழக்கம். இங்கே பாருங்கள், சைடில் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.